தமிழ் வணக்கம். இஸ்ரேலினுடைய மோசாட் உளவு பிரிவு அணியினுடைய தலைவர் டேவிட் பெனீரா தயாரித்த அறிக்கை தோல்வியடைந்த காரணத்தினால் தான் இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இட்டுமுட்டான இடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த செய்தி இரகசிய தகவல்களை அடியொற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. போரில் இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தவறினுடைய அடையாளமாகவும் இது இருக்கின்றது. முதலாவதாக இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தயாரித்த இந்த போர்க்கால அறிக்கையானது இரண்டு முக்கிய விடயங்களை கொண்டிருக்கின்றது. முதலாவது, ஈரானினுடைய உள்நாட்டு மக்களை தூண்டிவிடுவதன் மூலமாக கலவரங்களை உருவாக்கி ஈரானினுடைய இன்றைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியாளர்களை அதிகார கட்டிலில் இருந்து தூக்குவதற்கான உள்ளக விசையை ஈரானிய மக்களை வைத்தே உருவாக்க வேண்டும். அதாவது தன் கையினாலேயே தன் கண்ணை அவர்கள் குத்த செய்கின்ற விதமாக தந்திரமாக ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும். இரண்டாவதாக, வான் தாக்குதலின் மூலமாக ஈரானினுடைய முக்கியமான தலைவர்களை கொன்று தள்ள வேண்டும். இவர்கள் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்கள், எப்படி இடம் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள், எனவே இவர்களை எவ்வாறு தாக்கினால் அனைவரையும் ஒரே அடியாக தீர்த்து கட்டி விடலாம். அதன் பின்னர் சில நாட்கள் பெரும் குழப்பம் நிலவும். அதைத் தொடர்ந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் தூண்டி விடுவோமாக இருந்தால் ஆட்சியாளர்களை ஓரங்கட்டி புதியதொரு மாற்றத்தை உருவாக்கிவிட முடியும். தரைப்படையை இறக்கி பெரும் அழிவை ஏற்படுத்தாது இந்த விவகாரத்தை செய்து முடித்து விடலாம் என்பது இந்த அறிக்கையாக இருக்கின்றது. இந்த அறிக்கை இஸ்ரேலினால் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி இதை பரிசோதித்ததன் பின்னதாக அமெரிக்காவினுடைய ராணுவ நிபுணர்கள் இருந்து இதை பரிசோதித்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கையை பார்க்கின்ற பொழுது இதில் ஒரு சில உண்மைகள் இருக்கின்றது. ஆனால் கனவு கண்டுவிட்டு அந்த கனவு நடக்கும் என்பது போல ஒரு விதமான பிரஜையில் எழுதப்பட்டது போல இது இருக்கின்றது. இது சாத்தியமாகுமா என்று பலர் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் கனவுலகில் வாழ்வது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வெனிசுலாவினுடைய அதிபரை கைது செய்ததன் பின்னதாக இந்த கனவுகள் எல்லா இடங்களிலும் நிறைவேறும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் கருதி இருக்கின்றார்கள். எனவே சந்தேகத்துடன் பூவா தலையா போட்டு பார்ப்பது போல அவர்கள் அதற்கான அனுமதியையும் வழங்கி இருக்கின்றார்கள். ஆர்ப்பாட்டங்கள் கிளம்பியது உண்மைதான். ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை கிளப்பிய இந்த ஆர்ப்பாட்டங்களில் 35,000 பேருக்கு மேற்பட்டவர்களை சுட்டு தள்ளியதாக முதலாவது செய்தி வந்தது. பின்னர் 10,000 பேர் வரையானவர்கள் சுடப்பட்டார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செய்தி வந்தது. இந்த கலவரங்களின் பின்னால் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு இருக்கின்றது என்று காலம் சென்ற ஈரானினுடைய மத தலைவர் அயதுல்லா அலி காமேனி திட்டவட்டமாக கூறினார். எனவேதான் இந்த கலவரங்களை ஈவு இரக்கமில்லாமல் அடக்குகின்ற வேலையை ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் செய்ததும் தன்னுடைய மக்களையே கொன்று தள்ளிய நிலையையும் அங்கு காணக்கூடியதாக இருந்தது. இதனால் மக்கள் எழுச்சி என்று ஒன்று உருவாக முடியாத சூழ்நிலை இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் அதற்கு முன்னதாக நீங்களே கலவரங்களை ஏற்படுத்தி இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்தி நீங்களே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று அதை உற்சாகப்படுத்துகின்ற ஒருவராகவும், கலவரங்களை ஈரான் தடுத்த பொழுது ஈரானுக்கு எதிராக படை நடவடிக்கை எடுப்பேன் என்று அவர் குறிப்பிட்ட இடங்களெல்லாம் இந்த அறிக்கையின் பின்னால் இருக்கின்ற ரகசியங்களே என்றும் நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது. ஆனால் இஸ்ரேல் எதிர்பார்த்தபடி மக்களுடைய ஆர்ப்பாட்டம் அலை போல பொங்கி ஆட்சியாளரை அகற்ற முடியாமல் போய் இருப்பது இஸ்ரேலிய பிரதமருக்கு பலத்த விரக்தியை ஏற்படுத்தி இருப்பதாகவும், மோசாட் அணியுடன் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டு இருப்பதாகவும், நீங்கள் செய்திருக்கின்ற வேலையினால் இப்பொழுது என்ன நடைபெறப் போகின்றது, டொனால்ட் ட்ரம்பை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. ஆசை வார்த்தை கூறி வந்த ஒருவர் அந்த ஆசைகள் நிறைவேறாத பொழுது அந்த போர்க்களத்தை விட்டே தலை தெறிக்க ஓடிவிடுவார். இவர்களுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய பணத்தை எல்லாம் இழக்க வேண்டி வருகின்றதே என்று நினைத்து அவர் ஓடிவிடுவார். அவரை தடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். ஈரானில் உள்நாட்டு கலவரம் ஏற்படவில்லை என்றும் அது உருவாவதற்கு மேலும் காலம் இருப்பதாகவும் இப்பொழுது கணிப்பிட்டிருக்கின்றார்கள். அதனால் தான் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் நாங்கள் போரை தொடரலாமா
இல்லை, காத்திருக்கலாமா சரியான தருணம் வரும் வரை என்று தன்னுடைய படைத்துறை அமைச்சரை பார்த்து கேட்டிருந்தார். ஆகவேதான் இதில் இருக்கின்ற பிரதானமான விடயம், ஈரானினுடைய மக்கள் இன்னமும் தயாராகவில்லை, அதுவரை காத்திருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்பது இந்த செய்தியாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தயாரித்த அறிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா களத்திற்கு சென்றிருக்கின்றது என்பது இதனுடைய பொருளாகும். இது பற்றி இஸ்ரேலினுடைய பிரதமர் பேசுகின்ற பொழுது, ஆகாயத்தில் இருந்து ஒரு காலமும் புரட்சியை ஏற்படுத்திவிட முடியாது, ஆகாயத்தில் இருந்து ஆட்சியை மாற்றிவிட முடியாது, தரையிலும் அதற்கான விசை இருக்க வேண்டும். எனவே தரைப்படை இல்லாமல் வெறும் ஆகாயப்படையை வைத்தும் தரைப்படையை இறக்க முடியாவிட்டால் உள்ளூரில் கலவரங்கள் இல்லாத நிலையில் ஆட்சியை மாற்ற முடியாது, ஆகாயத்தில் இருந்து எந்த அதிசயமும் நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிடுவது போல ஈரானிய மக்கள் இந்த போரை முன்னெடுக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட முதலாவது தவறு அந்த நாட்டினுடைய அதி உயர் மத தலைவரை கொல்லுகின்ற வேலையை செய்துவிட்டார்கள். இதனால் மக்கள் தாங்கள் துயர் சுமந்தாலும் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் நம்ப முடியாத நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது என்பது இந்த அறிக்கையில் இருக்கின்ற பெரும் பிழையாகவும் இருக்கின்றது. இன்றைய நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கினால் கூட ஈரானுக்கு எதிராக போருக்கு செல்ல முடியாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவரில் கை வைத்ததுதான். அதன் பின்னர் இஸ்லாமிய உலகம் அத்தகைய செயலை செய்தவர்களுக்காக களம் இறங்காது என்பதை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக கற்றுக்கொள்ளாத ஓர் அறிக்கையை தயாரித்திருக்கின்றார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நிலையில் தரைப்படையை இறக்குவதாக இருந்தால் பாஞ்சாலியை வைத்து சூதாடியது போல அமெரிக்கா முழுவதையும் மேசையில் வைத்து சூதாட வேண்டும். வெறும் ஈரான் என்கின்ற ஒரு நாட்டிற்காக அமெரிக்காவை வைத்து சூதாடுவதாக இருந்தால் சீனாவுடன் சூதாடுவதற்கு நாடே இருக்காது, ரஷ்யாவுடன் சூதாடுவதற்கு நாடே இருக்காது, உலகம் முழுவதையும் வெற்றி பெறுவதற்கான சூதாட்டத்திற்கும் அமெரிக்காவிடம் எதுவும் இருக்காது. எனவே இந்த திட்டத்தில் பெரும் பிழை ஏற்பட்ட நிலையில் இப்பொழுது பேச்சுக்களில் இறங்கி இருக்கின்றார்கள். இந்த செய்தி இப்பொழுது அமெரிக்காவில் நியூயார்க் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், இந்த போரினுடைய குற்றத்தை இஸ்ரேலினுடைய தலையில் பொறித்து விடுவதற்கு இந்த செய்தி எழுதப்பட்டதா தெரியவில்லை. இன்றைய முக்கிய செய்திகளிலே டென்மார்க்கில் பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்று முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 100% வாக்குகளும் எண்ணப்பட்ட நிலையில் 84% வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள். இது வாக்களிப்பின் ஓர் உயர்ந்த எண்ணிக்கையாக இருக்கின்றது. மொத்த வாக்காளர் 35,67,475 பேர் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலானது தனி எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை வழங்கவில்லை. டென்மார்க் என்கின்ற நாடு கூட்டாக கட்சிகளை வைத்து ஆட்சி அதிகாரத்தை நடத்துகின்ற நாடாகும். சிவப்பு அணி, நீல அணி என்று 2 அணிகள் இருக்கின்றன. இப்போதைய சிவப்பு அணி என்பது ஆளும் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைமையிலானது. இன்னொன்று நீல அணி வென்ஸ்ரா கட்சியின் தலைமையானது. இந்த 2 அணிகளிலும் பல சிறு சிறு கட்சிகள் கூட்டாக இருக்கின்றன. நடுவில் இந்த இருவரிடையேயும் சேராமல் எம் என்கின்ற பெயரில் மொடராட் என்கின்ற கட்சி இருக்கின்றது. இது டென்மார்க்கினுடைய முன்னாள் பிரதமர் லாஸ் லுக்க ராஸ்முசன் தலைமையில் இருக்கின்றது. சிவப்பு அணியோ நீல அணியோ அறுதி பெரும்பான்மையை பெறாத நிலையில் நடுவில் இருக்கின்ற 14 பேர்களை கொண்ட லாஸ் லுக்க ராஸ்முசனுடைய கட்சி யாருடைய பக்கம் சேருமோ அவர்கள் ஆட்சி அமைக்க கூடியதாக இருக்கும். இப்போதைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்ட ஃபிரெடரிக்சன் தான் ஆட்சி அமைக்க இருப்பதாக கூறுகின்றார். இவரோடுதான் முன்னர் எம் என்கின்ற மொடராட் கட்சி இருந்தது. இப்பொழுது அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் சரியான ஆட்சி அமைய இருக்கின்றது. ஆனால் டென்மார்க்கில் இருக்கின்ற பிரச்சனை, கிரீன்லாந்து நாட்டை அமெரிக்கா பறித்தெடுக்கின்ற அபாயமான நிலை, மத்திய கிழக்கில் நடைபெறுகின்ற போரினால் எரிபொருள் விலையேற்றம், உக்ரைன் போரில் டென்மார்க்கினுடைய பங்கினால் ரஷ்யாவுடன் ஏற்பட்டிருக்கின்ற எதிர்ப்பு நிலை, ஐரோப்பா தாக்குதலுக்கு உள்ளாகுமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள வேண்டிய தலைமைத்துவ ஆளுமை, இன்றைய ஏற்றுமதி வர்த்தகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்க சீன போட்டியை வெல்வதற்கான திறமை, ஐரோப்பிய சந்தையை வெற்றிகரமாக நடத்துவதற்கான ஆளுமை, அமெரிக்காவில் டென்மார்க்கினுடைய வருமானத்தை குறைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற முயற்சிகளின் ஊடாக வருகின்ற ஆபத்துகளில் இருந்து நாட்டை மீட்டு அதே நிலையை வைத்திருத்தல், எரிபொருள் விலையேற்றத்தால் உருவாகி இருக்கின்ற சிக்கல்களை கட்டுப்படுத்துதல், உணவுப் பொருட்களினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்துதல், எரிபொருள் விலை விண்ணை தொட்டிருக்கின்ற நிலையை கட்டுப்படுத்துதல் ஆகிய முக்கியமான விடயங்களும் இன்றைய உலகத்தினுடைய தலைமைத்துவத்தை ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பின், அதுபோல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய மூவரும் நிர்வகிக்க
நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஐரோப்பாவில் இதை எதிர்கொள்ள இவர்களுக்கு இணையான ஓர் ஆளுமை மிக்க தலைமை இல்லாத நிலையில் ஐரோப்பா தடுமாறிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஐரோப்பாவில் இருந்து ஆளுமை மிக்க ஒரு தலைவர் இல்லாத ஐரோப்பிய அரசியலிலே டென்மார்க்கினுடைய பணியும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. பெரும்பான்மை கட்சி சோசியல் டெமோக்ராட்டினுடைய ஆதரவு 5.6% குறைந்திருக்கின்றது. வென்ஸ்ட்ரா கட்சி என்கின்ற நீல அணியினுடைய பிரதான கட்சியினுடைய ஆதரவும் குறைவடைந்திருக்கின்றது. சிறிய கட்சிகள் முன்னேறி இருக்கின்றன. ஆனால் அரசியல் தலைமைகளில் யாராவது ஒரு புதிய முகம் தெரிகின்றாரா? இந்த உலக பிரச்சனையை தெரிந்து கையாடி வெற்றி பெற்று கிரீன்லாண்டையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றாரா? யார் அவர்? அத்தகைய ஒருவரை மக்கள் தேர்வு செய்யவில்லை. இனிமேல் கட்சிகள் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. என்ன நடைபெறப் போகின்றது? டென்மார்க்கினுடைய வரலாற்றில் ஆட்சி அதிகாரத்தில் அதிகூடுதலான தகுதி உள்ள ஒருவர் உட்கார வேண்டிய தருணம் என்பதை கட்சிகள் அனைத்தும் இணைந்து முடிவெடுக்குமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.